ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிரில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 லெக் பீஸும் நல்லா போனும் ஸ்கின்னும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசஸ் எடுத்திருக்கேன். கிரில் சிக்கன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின் இருக்கிற மாதிரி ஒரு பீசஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா இது மாதிரி போன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற பீசஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிரில் ஆகி வரப்போ நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 குழிக்கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனில் எல்லா இடமும் படுற மாதிரி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். கிரில் சிக்கன் செய்ய போகிறோன்னா நீங்கள் சிக்கனை காலையிலே வாங்கிட்டு காலையிலே மசாலா ஊற வச்சதுனா ஒரு 10லேருந்து 11 மணிக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆகும் நமக்கு பேக் ஆகி வரத்துக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேன் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் ப்ரீ ஹீட் பண்ணுறதால நான் 180 டிகிரி செல்சியஸில் வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராடு, இதுதான் ரொம்ப முக்கியம். 2 ராடும் ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ நாபை நல்லா சுற்றிட்டு 2 ராடு எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீஹீட்டுன்றதால ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சிக்கனும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரமாக நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணுறப்போ அதுலேருந்து ஆயில் ஜூஸஸ் எல்லாம் கீழே சிந்தும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி பட்டர் ஷீட் போட்டு வைக்கிறப்போ நமக்கு ஈஸியாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு கிரில் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரில்லில் எல்லா சிக்கனையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இதே நீங்கள் முழு சிக்கன் செய்கிற மாதிரி இருந்தால் இதில் ராட்டிசரி ராடு கொடுத்துருப்பாங்க. அந்த ராடில் ஃபுல் சிக்கனும் நீங்கள் மேரினேட் பண்ணதை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் செட் பண்ணிட்டிங்கன்னா அது சுற்றினே இருக்கும். நம்ம கடைகள்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி சுற்றி கிரில்லாகி வரும். நாங்கள் இன்றைக்கி பீசஸ் மாதிரி தான் செஞ்சுருக்கோம். அதனால் தனித்தனியாக இது மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு ராடுக்கு பக்கத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் ஷெல்ஃபில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு மேலே நல்லா கிரில்லாகி வரும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சிக்கனையும் நம்ம திருப்பி போடணும். மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், அடி பக்கத்தில் வெந்திருக்காது. அதனால் நம்ம திருப்பி போடணும். இப்போ எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் 200 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணணும். மொத்தமாக கிரில் சிக்கன் செஞ்சு முடிக்கிறதுக்கு 40லேருந்து 50 மினிட்ஸ் ஆகிடுங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. சிக்கன் குக்காக பார்த்திங்கன்னா வீடே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. எப்படா இது முடியும், எப்படா எடுத்து சாப்பிடுவோன்ற அளவுக்கு இருந்தது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நம்மளோட கிரில் சிக்கனு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இது. ஒரு ட்ராப் ஆயில் கூட சேர்க்கலை இதில். நல்லா ஹெல்த்தியான கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.